ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு எங்களோட ஈவினிங் டு டின்னர் vlog தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 6:30 ஆயிடுச்சு. ஸோ கொஞ்ச நேரம் பேக்யார்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்தேன். வெதர் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா நல்லா காற்றடிச்சிட்டு இருந்தனால ஸோ கொஞ்ச நேரம் பேக்யார்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சரி அப்புறம் போய் டின்னர் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கிச்சனுக்கு வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி டின்னர் பார்த்தீங்கன்னா பாவ் பாஜி. ஸோ இன்றைக்கி நான் அதை இன்ஸ்டன்ட் பாட்டில் குக் பண்ண போகிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இன்ஸ்டன்ட் பாட்டை நீங்கள் சாட்டே மோடில் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், நான் ஒரு ஹாஃப் வெங்காயம் எடுத்திருக்கேன். ஜஸ்ட் ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ப்ரெஷர் குக் மோடில் குக் பண்ண போகிறதுனால நம்ம ரொம்ப வதக்க போகிறது கிடையாது. அப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி, அதையும் ரஃப்பாக சாப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், இன்னைக்கு நான் எவரெஸ்ட் பிராண்ட் பாவ் பாஜி மசாலா யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த பிராண்டில் இந்த பாவ் பாஜி மசாலா ரொம்ப நல்லாயிருக்கும். பட் உங்களுக்கு எந்த பிராண்ட் பிடிக்குமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது ஒரு 3 to 4 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 minutes நல்லா வதக்குனதுக்கப்புறமா உங்கள் சாய்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ், பட்டாணி ஆட் பண்ணியிருக்கேன். என்கிட்ட ஃப்ரெஷ் பட்டாணி இல்லை, ஸோ அதனால் ஃப்ரோசன் பீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா அதையும் அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ரொம்ப ஆட் பண்ணிங்கன்னா கிரேவி ரொம்ப வாட்டரி ஆகிடும். அதனால் அளவாக ஆட் பண்ணுங்கள். அப்புறம் 2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா லிட்டை க்ளோஸ் பண்ணிட்டு வெண்ட்டை சீலிங் பொசிஷனில் வச்சுக்கோங்க. சீல் பண்ணதுக்கப்புறமா சாட்டே மோடை கேன்சல் பண்ணிட்டு ப்ரெஷர் குக் மோடில் 10 minutes. ஸோ இப்போது இன்ஸ்டன்ட் பாட் குக்காக முடிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் மேஷர் ஒரு நல்லா எல்லா வெஜிடபிள்ஸையும் மேஷ் பண்ணுறதுக்கு இது மாதிரி ஒரு மேஷர் எடுத்துக்கோங்க. அதை வச்சு எல்லாத்தையும் நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா மேஷ் பண்ணணும்.
அப்புறம் கொஞ்சம் பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலை. ஸோ இதுக்கு வந்து உங்களோட டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஹாஃப் ஸ்டிக் வந்து பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் லெமன் ஜூஸ். என்கிட்ட ஃப்ரெஷ் லெமன் இல்லை, அதனால லெமன் கான்சென்ட்ரேட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஒரு 3 to 5 minutes நல்லா மறுபடியும் கொதிக்க விட்டிங்கன்னா பாவுக்கு சைட் டிஷ் ரெடியாக இருக்கு. ஸோ இப்போ வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு சைட் டிஷ். ஸோ இன்னைக்கு வந்து என்கிட்ட பாவ் பன் இல்லை, ஸோ அதுக்கு பதில் வந்து நான் ஹாம்பர்கர் பன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பன்னில் வந்து நான் 2 பக்கமும் வந்து நெய் தடவி அதை டோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். சைட் டிஷ்ஷும் வந்து ரெடி ஆயிடுச்சு. So Pav Bhaji ready. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். So please like, share and comment and also subscribe and click the bell icon. Thank you so much for watching. Yay! Yay! Is this your favorite? Yeah, this is my favorite dish. Yeah? Can you say hi? Hi. This is a Pav Bhaji. No.